Taste the Daily. பல்வேறு நிலைகளில் கழகத்திற்கு பங்காற்றி வரும் சிறந்த களப்பணியாளரான முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கைது செய்ததற்கு விடியா திமுக அரசிற்கு கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முன்னாள் விடியா திமுக அமைச்சர் இந்நாள் புழல் சிறைவாசி செந்தில் பாலாஜிக்காக பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் சிவில் வழக்கு ஒன்றை கையில் வைத்துக் கொண்டு அதீத முறையில் சோதனைகளையும் கைது நடவடிக்கையும் மேற்கொள்வது கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு விடியா திமுக அரசு ஏவும் பொய் வழக்குகள் யாவையும் சகோதரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சட்டப்பூர்வமாக சந்தித்து வெல்வார் என கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஜூலை 19ஆம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 5 தினங்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை நீடிக்கும் எனவும் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கேரளாவிற்கு மிக கனமழை எச்சரிக்கையும், கடலோர கர்நாடகா மற்றும் தெற்கு உள் கர்நாடகாவிற்கு அதி கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் மாயாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் தெப்பக்காடு மாயாராற்றின் நடுவே உள்ள தரைப்பாலம் காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கியது. கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு தரைப்பாலம் காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் உதகையில் இருந்து கூடலூர் செல்லும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மாயாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக முதுமலை யானைகள் முகாமில் உள்ள வளர்ப்பு யானைகளை ஆற்றுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் எனவும் பழங்குடியின மக்கள், சுற்றுலா பயணிகள் ஆற்றுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.